எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிஷா ரெசிபி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போறோம். இப்போ நாங்க மீன் குழம்பு எப்படி செய்யணும். முதல்ல ஸ்டவ் ஒரு பேன் வச்சுட்டு, இப்போ பேன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். நான் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து பூண்டு சேர்க்க மாட்டேன், பூண்டு வந்து தட்டி தான் சேர்த்துப்பேன். கடுகும் வெந்தயம் வெடிச்சிருச்சு. அடுத்து நான் தட்டின பூண்டு சேர்த்துவேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இதில் வந்து நான் முன்னாடியே வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துவேன். இந்த சின்ன வெங்காயத்தோட வந்து கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம புதிய கரைச்சி புளி வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து தனியாக வந்து புளியை கரைச்சி தான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ வாங்க அதை கரைச்சி புளியை கரைசும் போது இதில் வந்து கல்லுப்பு சேர்த்து தான் நான் கரைச்சுவேன். கல்லுப்பு சேர்த்து இப்போ இதிலே சேர்த்து கரைச்சி இப்போ கரைசின புளியை வந்து இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கணும். புளி வந்து கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். நான் தக்காளி எப்பவுமே வந்து இதில் தான் சேர்த்துப்பேன். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தது இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனும், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரைச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம உப்பு செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை சேர்த்துக்கணும். இப்போ அந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்த உடனே சேர்க்காதீங்க. கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது இப்பயே போட்டோன்னா வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சோன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கணும். இப்போ வந்து மீன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சோன்னா நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சாலும் ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்க, மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மீன் நல்லா உடையாம எவ்வளோ நல்லா வெந்துருக்கு. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.